வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ நெறியாளர் ரவீந்திரன் துரைசாமி சமூக ஊடகங்கள்ல அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா 2026 வந்து சீமான் முதலமைச்சர் ஆயிடுவாருங்கிற மாதிரி தான் சொல்றாரு. அப்ப மற்றவங்களுக்கு தான் இங்க இடம் இல்லையா? என்னுடைய பொதுவான கருத்து சார், யாரெல்லாம் சீமான் தமிழன் என்று ஏற்று தமிழனுடைய அடையாளமாக பேசுகிறாங்களோ அவர்கள் தமிழர்களே அல்ல, அவர்கள் தமிழர்களாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா 8 கோடி மக்களை கொண்ட ஒரு தமிழகம், அந்த ஒற்றை சீமான் என்னங்க பாலியலில் இருக்காருங்க, ஏமாத்தில் இருக்காருங்க, வசூலில் இருக்காருங்க, எந்தெந்த குற்றச்சாட்டு இருக்கோ அத்தனைக்கும் பொருத்தமானவருங்க. இத்தனை பொருத்தமானவரை போய் நீங்கள் முன்மொழிகிறீங்கன்னா தமிழருக்கும் தமிழுக்கும் செய்கின்ற மிகப்பெரிய அவமரியாதை. நான் ரவீந்திர துரைசாமி அவர்களை பற்றி நான் சொல்கிறேன். அவர் மேலே மிகுந்த மரியாதை கொண்டவன், நான் மிகுந்த மதிப்பு கொண்டவன். அவருடைய தனி சிறப்பு என்னென்னா, அவர் ஒரே ஒரு அரசியல் விமர்சகராக ஒரு 5-6 வருஷம் டிவியில் அங்கேயும் பேசப்பட்டார். அது என்னன்னு தெரியல, அந்த டிவியினுடைய தாக்கம். இப்போ அவரெல்லாம் பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டுட்டு தான் அவர் பேட்டி கொடுக்குறார். அதெல்லாம் ஆணவத்தினுடைய அறிகுறி. வடநாட்டில் கால் மேலே கால் போடுறது ஒரு சம்பிரதாயம், ஒரு சகஜம். ஆனால் தென்னாட்டில் போய் கால் மேலே கால் போடுறது ஒரு அவமானம், மரியாதை மட்டு. நான் முடிச்சிடுறேன். இந்த மாதிரி அவர் உட்கார்ந்துக்கிட்டு பேட்டி கொடுக்கறது அவருடைய மனநிலையை, மனப்போக்கை காட்டுது. உலகறிந்த நபர் மாதிரி சில சமயத்தில் பேசுகிறார். அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தேன். அப்படி எத்தனை காலத்துக்கு நம்ம அரசியல் விமர்சகராகவே இருப்பது, அதனால் ரஜினியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அரசியல் பின்புலத்தில் வந்துடலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அவருக்கு அரசியலில் உள்ள வரத்துக்கு விருப்பப்படுறான்ற அந்த சமிக்கையை அவர் காமிச்சார். பிறகு என்ன பண்ணார், அவர் அரசியலில் அவர் வரலன்னு தெரிஞ்சோடனே தன்னுடைய கனவு போச்சு. அதனால் உடனே என்ன பண்ணார், ஓபிஎஸ்ஸை பிடிச்சார். ஓபிஎஸ்ஸை பாராட்டு. இவருடைய நேரமோ என்னமோ தெரியல, இவர் பாராட்ட ரஜினி அரசியலுக்கே வரல. ஓபிஎஸ் அரசியலில் ஒன்றும் இல்லாமல் பூஜ்யமாகிட்டார். அது காலம்தான் தீர்மானிக்கும், நான் சொல்ல தவறா சரியா என்பது. அப்புறம் என்ன பண்ணார், அங்கேயும் ஒரு வாய்ப்பு இல்லை. உடனே என்ன பண்ணார், இவருடைய அரசியல் தாகம் என்ன பண்ணுது, இவர் கண்ணை மறைக்குது. என்ன மறைக்குது, சீமானை போய் எப்படிங்க ஏற்கிறார் இவர்? இத்தனை குற்றச்சாட்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற ஒரு சீமான், சீமான் சொல்கிறார், எனக்கு வேலை வெட்டியே கிடையாது, நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம், காலையில் எழுந்த உடனே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போய் அணுகவும் பேசுவோம்னு சொல்கிறாரு. வாடகையை பிச்சை எடுத்து கட்டுவோன்னு சொல்கிறாரு. என்னுடைய பேங்க் பேலன்ஸை போய் பாருன்னு சொல்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு நபருக்கு ரவீந்திர துரைசாமி சப்ப கட்டுறது எந்த விதத்தில் நியாயம்? தயவு செஞ்சு ரவீந்திர துரைசாமி அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் தமிழ் மீது கொண்ட பற்றும், உங்கள் தமிழ் நாட்டின் மீது கொண்ட பற்றும் உண்மை என்று சொன்னால் தயவு செய்து தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயலை நீங்கள் முன்மொழிய வேண்டாம் என்றுதான் என்னுடைய. அவர் தான் சொல்லிட்டாரு, இல்லை பலனை எதிர்பார்க்குறாரு. அரசியலில் எப்படியாவது அவருடைய கணக்கு என்ன, சீமான் ஒரு பெரிய கட்சி ஆகிடுவார், அதில் நம்ம போய் இவரை பொழுது பேசினா தனக்கு ஒரு நிதி அமைச்சர் கொடுத்துருவார், சுகாதாரத்துறை கொடுத்துருவார், பொதுப்பணித்துறை கொடுத்துருவார் நம்புகிறாரு. அத்தனை துறை எடுத்து போய் அவங்க மனைவி கொடுப்பாரு. கண்டி சினிமா எடுப்பார், அதில் எல்லா துறையும் போடுவார். அத்தனை துறையும் எடுத்து போய் அவங்க மனைவிக்கு கொடுத்துருவார், அவருடைய தம்பி கொடுத்துருவாரு. கண்டி சினிமாவில் கூட ரவீந்திர துரைசாமிக்கு வாய்ப்பு கிடையாது. எப்படிங்க நடக்குது? இந்த வரப்போகிற 24 தேர்தலில் அந்த 30 லட்சம் ஓட எப்படி கரைய போது பாருங்க. நாம் தமிழர் தம்பிகள் என்ன சொல்றாங்கன்னா 2026 உனக்கு பதில் தெரியும் அப்படின்னு. நான் ஒன்று தான் சொல்ல, இதே தான் சொன்னாங்க. ஈரோடு கிழக்கில் என்னாச்சு, 500 ஓட்டு கம்மி, ஒட்டுமொத்த உழைப்பு. சார், 1 மாதம் உழைச்சிங்க, ஒரு சட்டமன்ற தொகுதியில் இல்லாததெல்லாம் சொன்னீங்க, வீட்டில் போனீங்க, காலில் விழுந்தீங்க, என்னென்னமோ ட்ராமா பண்ணீங்க. என்னாச்சு, 500 ஓட்டு கம்மி. இப்போது 234 தொகுதியில் 10,000 ஓட்டும் போட்டால் கூட 25 லட்சம் தான். ஆனால் தயவு செஞ்சு 5,000 ஓட்டு கூட வராது. அந்த 5,000 ஓட்டு கூட எப்படின்னா, இவர்கள் போல சீமான் எப்படியோ அவ்வழியில் இருக்கும் சீடர்களை மட்டும் வாக்கு போட்டால் தான் அது வருமே. கண்டி அவர்களும் மனம் திறந்த கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா கனவு இல்லை அவருடைய. அவரு கடந்த காலத்தில் ரஜினிக்கு பின்னாடி போனார்,
அவர் வரல. ஓபிஎஸ் பின்னாடி போனார், அவர் மாயமாமா கரைஞ்சிட்டாரு. அதே மாதிரி இந்த மாயம் இது இவர் சீமான் இல்லைன்னா வேற யாரோ புதுசாக தேடின்னு போவார். உங்களுடைய நீங்கள் நிஜமாகவே அரசியலில் வரணும்னு விரும்புனீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு கட்சியில் போஸ்டர் ஒட்டி கொடி கட்டி அடிப்படையிலேருந்து மேலே வாங்க. அப்போ தான் அந்த அரசியல் புரிதல் உங்களுக்கு இருக்கும். பிரசாந்த் கிஷோர் என்னதான் அரசியல் கட்சிகளுக்கு ஆலோசனை தந்தாலும் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சவர் 0 ஆகிட்டார். ஆனால் மோடியை ஜெயிச்சார், பல முதலமைச்சர்களை ஜெயிக்க வச்சார். அதே போல் நீங்கள் பேசுகின்ற வியூகம், நீங்கள் பேசுகின்ற கணக்கு ஒரு சமயத்தில் ஒரு சமயம் 50% தவறு என்றாலும் சொல்ல ஒரு 50% நான் ஏற்கிறேன். அந்த அளவில் நீங்கள் உங்கள் சிந்தனை வைக்கணுமே தவிர நீங்கள் அரசியல் வருவதற்காக, நீங்கள் அரசியல் பிரவேசம் செய்வதற்காக ஒரு தவறான ஒரு முன்னோதை. நான் ஒன்று கேட்குறேன், இனம் இனத்தோடு சேரும், காவலரோடு சேருவான், திருடனோடு சேருவான், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோட போவோம், மருத்துவர் கூட்டத்தோடு போவான். இந்த மாதிரி சீமானை முன்மொழிகின்ற உங்களை நான் எந்த விதத்தில், அப்போ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி உங்களை தனிப்பட்ட நபராக உங்கள் மேலே எனக்கு சந்தேகம் வரும் சார், மக்களுக்கு சந்தேகம் வரும். தயவு செய்து நீங்கள் எதிர்காலத்தில் சீமானை முன்மொழிவதை நிறுத்த தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் சார்.